தனது வாழ்க்கையோட அனுபவங்கள் மூலியமா அவங்க கத்துக்க வேண்டிய ஆன்ம பாடங்களை தான் குறிப்பிடுது. நம்ம ஆன்மா எதை நோக்கி பயணம் செய்யுதோ அததான் நம்ம மனசும் இந்த உலகத்துல தேடும். இந்த சோதனைகள்லாம் எதுக்குன்னா உங்களுடைய பேஷன்ஸ் லெவலை டெவலப் பண்றதுக்கு தான். நம்ம கடந்த பல வாரங்களாக சில்வியா பிரவுன் அவர்கள் எழுதின ஆன்ம பரிபூரணம் அப்படின்ற புத்தகத்துல இருந்து பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கூட அந்த புத்தகத்தோடைய தலைப்பை ஒட்டியே தான் பார்க்க போறோம். ஆனா அதுல இன்னொரு பகுதியான ஆன்ம கருப்பொருள், இத நம்ம கர்மா கருப்பொருள்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது கர்மானா நம்ம பொதுவாவே எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கத்தோடயே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கர்மானா வெறும் தண்டனையோ அல்லது விதியோ அப்படிலாம் இல்லைங்க. அது ஒவ்வொரு ஆன்மாவும் தனது வாழ்க்கையோட அனுபவங்கள் மூலியமா அவங்க கத்துக்க வேண்டிய ஆன்ம பாடங்களை தான் குறிப்பிடுது. இந்த கர்ம வினை எப்போ தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப அந்த பேரொளியிலிருந்து ஒரு சிறிய ஒளி துகளா பிரிஞ்சு வந்த அந்த நொடியில இருந்தே இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்க மனித பிறவி எடுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் சரி, இந்த பிறவியில நீங்க பிறக்கும்போது குறைஞ்சது ஒரு 2 கருப்பொருளையாவது, அதாவது 2 சோல் தீம்ஸையாவது நிறைவு செய்யறதுக்காக தான் நீங்க இங்க பிறப்பீங்க. அப்ப ஆன்ம கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்ம கருப்பொருள்ன்றது உங்களுடைய மனசுடைய ஒரு வெளிப்பாடு தாங்க. ஆன்மா எதை நோக்கி பயணம் செய்யுதோ அதை தான் நம்ம மனசும் இந்த உலகத்துல தேடும். அது மூலியமா தான் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பல சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு ஆன்ம பாடங்களை நம்ம கத்துக்கிறோம். இந்த ஆன்ம பாடங்களை நம்ம கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமான பேர்ல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு சோல் பிளான் மூலியமா பிளான் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். சோ இங்க வந்த பிறகு இல்ல நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுலாம் இருக்க முடியாதுங்க. நம்ம பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு இது மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் போட்டிருப்போம். நான் இந்த பிளான்ல இருந்து டைவர்ட் ஆனேன்னா அப்போ இந்த ஒரு சூழல் ஏற்படும். அது என்ன நினைவுபடுத்தும். நான் அப்ப இத பண்ணணும் அப்படின்ட்டு. சோ இந்த ஆன்ம பாடத்தை நம்ம கத்துக்கிட்டே ஆகணும்ன்ற ஒரு கம்பல்ஷன்ல பிறக்கிறோம். அதனால குறைஞ்சது 2 தீம்ஸையாவது நம்ம இங்க எடுத்துட்டு தான் வருவோமா. இந்த 2 தீம்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்டடாவும் இருக்கலாம். இல்லாட்டி கனெக்ஷனே இல்லாம கூட இருக்கலாம். எப்படி கனெக்டடா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சில்வியா பிரவுன் ஒரு 45 ஆன்ம கருப்பொருட்கள் சொல்லியிருக்காங்க. அதுல நான் ஒரு 2 கருப்பொருள் எடுத்துக்கிறேன். ஒண்ணு காஸ் ஃபைட்டர், அதாவது போராளி. இன்னொன்னு பில்டர், அதாவது உருவாக்குபவர். இப்போ இந்த 2 காஸ் ஃபைட்டர் பிளஸ் பில்டர், இத 2த்தையுமே நீங்க ஆன்ம கருப்பொருளா எடுத்துட்டு இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா, இயற்கையாகவே உங்ககிட்ட அநீதியை எதிர்த்து போராடுபவரா நீங்க இருப்பீங்க. ஒரு இடத்துல தவறு நடக்கும் போதோ, இல்லாட்டி அந்த கொள்கைகள்லாம் மீறப்படும் போதோ, அதை தட்டி கேட்கிற துணிச்சலும் தைரியமும் உங்ககிட்ட ரொம்ப இயற்கையாகவே இருக்கும். அதே சமயம் நீங்க ஒரு உருவாக்குபவர், அதாவது ஒரு பில்டரா இருக்கிறதுனால குறைய மட்டுமே சுட்டி காட்டாம அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற ஒரு மனநிலையும் வச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அனிமல் குரூயாலிட்டி, அதாவது விலங்குகள் வதை செய்வதை எதிர்த்து போராடுற ஒரு நபரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்க குரல் கொடுத்து போராளியா மட்டும் இல்லாம வீதியில எத்தனையோ ஆதரவற்ற விலங்குகளுக்கு ஒரு ஷெல்டரை கூட உருவாக்கி அதோ அதுல அந்த விலங்குகளுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆளா கூட நீங்க இருக்கு. வாழ்க்கையில கருப்பொருள் சார்ந்த பாடங்கள்ல நீங்க ஒவ்வொரு அடியா நீங்க எடுத்து முன்னேறும் போது நான் சரியான பாதையில தான் போறேனா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அதை பத்தி கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க சரியான பாதையில போறதுனாலதான் உங்களுக்கு அந்த கவலையே ஏற்படுது அப்படின்ட்டு சில்வியா பிரவுன் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஏன்னா தவறான பாதையில போறவங்க இது மாதிரியான கேள்விகளே தங்களுக்குள்ள எழுப்பிக்கிறதே இல்லை. அவங்க உண்மையை நோக்கின தேடல்லையும் இருக்கிறது இல்ல.
ஆன்ம உலகத்துல இருக்கும்போதே இந்த பிறவியை எடுக்கிறதுக்கு முன்பே நம்ம வாழ்க்கையோட கருப்பொருளுக்கு எது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும், எது பெர்ஃபெக்டா இருக்காது, என்ன டெக்னிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும், இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா, இல்ல குறுக்கு வழி இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு திசை மாற்றம் நான் அதை அமைச்சுக்கணுமா, இது மாதிரியான பல தரப்பட்ட பாதைகளை நீங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால உங்க வாழ்க்கையில உண்மையான பாதையில இருந்து நீங்க ரொம்ப தூரம் விலகி போயிட்டீங்கன்னா மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன் இயற்கையா உங்களுக்கு வரும். நீங்க பாதையை விட்டு விலகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காகவே இந்த டிப்ரெஷன் வரும். ஓகேங்களா? உங்களை அப்போ உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக ஆன்மா அந்த டிப்ரெஷன் மூலயமா தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முயற்சிக்குது. இங்க பாரு, நீ அந்த கரெக்டான ரோட்ல இருந்து தவறி வேற ரோட்ல போயிட்டு இருக்க. சோ உனக்கு நான் இப்ப டிப்ரெஷன் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோ, ஆன் ட்ராக்குக்கு வந்துரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுது. அப்படியும் நீங்க அந்த பாதைக்கு வராம இன்னும் வெகு தூரம் விலகி போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 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 ஆர்டிஸ்டா பிறந்து பல விஷயங்களை செய்யறதுக்காக இப்போ இந்த பிறவி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆர்டிஸ்டா ஒர்க் பண்றதுனால உனக்கு பெருசா பொருள் ஈட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா அவங்கள மாத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஐடி ஜாப்க்கு போறாங்க. அவங்க ஆன்மாவுடைய அந்த கருப்பொருளை விட்டு ரொம்ப விலகி ஒரு ஐடி ஜாப்ல போறதுனால அவங்களுக்கு அந்த ஜாப்ல போகும்போதே நிறைய டிப்ரெஷன் வந்திருக்கும். ஆனா அத கொஞ்சம் கூட அவங்க அத கவனிக்காம, இல்ல பரவால்ல, பரவால்லன்ட்டு அதே ஜாப்ல மணிக்காக அப்படியே இருந்து இருந்து என்ன ஆகும்னா, அது அவங்க உடம்புல ஒரு நோயா கூட உருவாக்கி இருக்குங்க. சோ ஆன்மீக ரீதியா நீங்க சரி இது நம்ம தவறி போகும்போது தான். சரி நான் அதிலேயே முன்னேறி போயிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? ஆமா. ஆன்மீக ரீதியா நீங்க ஒரு பெரிய நிலையை அடையும்போது, பெரிய நிலைன்னா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒரு பெரிய நிலையை அடையும்போது, ஆன்மீக தேடல் இல்லாதவங்க கிட்ட இருந்து இயல்பாகவே உங்களுக்கு ஒரு பிரிவோ, ஒரு டிஸ்டன்ஸோ உருவாகும். இது ரொம்ப இயற்கையான விஷயம் தான். நீங்க ஆன்மீகத்துல ரொம்ப பரவச நிலையில இருக்கும்போது, அந்த காலகட்டத்துல உங்கள போலவே ஆன்மீக பாதையில பயணம் செய்கிறவங்களோட மட்டும் தான் நீங்க நெருக்கமா இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புவீங்க. அதுவும் ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம எல்லாரும் இந்த பிறவியில வரும்போது மினிமம் குறைஞ்சபட்சம் தான் நான் சொல்றேன். இது ஒரு சில பேருக்கு 3, 4 லைஃப் தீம்ஸோட கூட வருவாங்க. ஆனா குறைஞ்சது இந்த 2 கருப்பொருளையாவது நமக்கு எடுத்துட்டு தான் இங்க வரும். ஒண்ணு முதன்மை கருப்பொருள். அதாவது பிரைமரி தீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 2ஆம் நிலை கருப்பொருள் அல்லது துணை நிலை கருப்பொருள்னு சொல்வாங்க. விச் மீன்ஸ் செகண்டரி லைஃப் தீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த முதன்மை கருப்பொருள் என்ன பண்ணும்னா, இது உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு என்ன சொல்ல? இத வச்சுதான் நீங்க இதனுடைய ஹெல்ப் மூலியமா தான் நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்து வரப்போற எல்லா சேலஞ்சஸையும் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அப்போ 2ஆம் நிலை கருப்பொருள் அந்த செகண்ட் லைஃப் தீம் என்னன்னா, அதுதான் நீங்க இந்த ஆன்மா இந்த இந்த பிறவியில ஆன்ம பாடமா நீங்க கத்துக்க வேண்டிய பாடம். இது உங்களுக்கு வாழ்க்கையில தடைகளாகவும், சவாலாகவும் அடிக்கடி வரும். நீங்க இத சரியான முறையில கையாண்டு பக்குவப்படும்போது மட்டும் தான் உங்க ஆன்மா அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேங்க. இப்போ 2 கருப்பொருள் எடுத்துக்கலாம். ஆ சகிப்புத்தன்மை, பொறுமை. இதுல முதன்மை கருப்பொருள் உங்களுக்கு சகிப்புத்தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டாலரன்ஸ். அப்போ இயற்கையாகவே நீங்க மத்தவங்கள பத்தி குறை சொல்லாம, யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம, அவங்கள அப்படியே ஏத்துக்கிற குணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த நல்ல அந்த கேரக்டர் மூலியமா சமூகத்துல நிறைய சிறந்த உறவுகளை நீங்க வளர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய 2ஆம் நிலை கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமை, அதாவது பேஷன்ஸ். சோ உங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் பேஷன்ஸ் லெவல் ரொம்ப கம்மி. சோ சின்ன தடைகளுக்கு கூட ரொம்பவே கோவப்படுற ஒரு ஆளா நீங்க இருக்கலாம்.
சோ இந்த பிறவியில உங்களுக்கு இருக்கிற அந்த கிஃப்டான அந்த சகிப்புத்தன்மையின் மூலியமா இந்த பேஷன்ஸ நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, அதாவது ஒர்க் த்ரூ பண்ணுவீங்க. இதுக்காகவே உங்க வாழ்க்கையில பல சோதனைகள் ஏற்படுங்க. இந்த சோதனைகள்லாம் எதுக்குன்னா உங்களுடைய பேஷன்ஸ் லெவலை டெவலப் பண்றதுக்கு தான். இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி சில்வியா பிரவுன் அவங்களோட ஹிப்னாட்டிஸ் செஷன்ஸ் மூலயமா கிட்டத்தட்ட 45 லைஃப் தீம்ஸை வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் மூலியமா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னால 45 கருப்பொருளையும் சொல்ல முடியாது, ஏன்னா நேர பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு 10 கருப்பொருள் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர், அதாவது செயலாக்குபவர். இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, மத்தவங்க முடிக்க தவறிய செயல்களை இவங்க முன்னாடி நின்று செஞ்சு முடிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பிரைமரி நோக்கமா இருக்கும். இவங்க வந்து பெரிய லெவல்ல தான் செய்வாங்க அப்படின்ட்டுலாம் இருக்காதுங்க. பெரிய ஜாப் தான் செய்வாங்க அப்படின்ட்டுலாம் இருக்காது. ரொம்ப குட்டி குட்டி வேலையா கூட இருக்கலாம். ஆனா எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அதை சரியா ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிக்கிறதுல தான் இவங்களுடைய முழு கவனமும் இருக்கும். இவங்க தோல்விய வந்து தங்களுக்கு சாதகமா மாத்தி அதை வெற்றியா மாற்றுறதுல இவங்க ரொம்பவே கை தேர்ந்தவங்க. சோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் சமூகத்துல ரொம்பவே டிமாண்ட் அதிகமா இருக்கும். சோ இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் இவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணும்போது சரி இந்த வேலையை செய்யலாம், அந்த வேலையை செய்யலாம், எல்லாத்தையும் நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல வேலைகள்ல கவனத்தை செலுத்துறதுனால அவங்களுடைய கவனமும் கொஞ்சம் சிதறக்கூடும். எனவே அவங்க என்ன மாதிரியான வேலைகளை எடுக்கணும்னா, இந்த சமூகத்துக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு தான் அவங்களுடைய கவனத்தை அவங்க செலுத்தணும். சோ இது வந்து இப்ப நம்ம பார்த்தது ஆக்டிவேட்டர், அதாவது செயலாக்குபவர். இப்ப ரெண்டாவதா பார்க்க போற கருப்பொருள் பாத்தீங்கன்னா ஏஸ்தட்டிக் பர்சியூட்ஸ், அதாவது கலை ஆர்வலர். இவங்க பொதுவாவே இசை, நாடகம், ஓவியம், சிற்பம், எழுத்து மற்றும் கலை சார்ந்த அனைத்து துறையிலையும் இவங்க ஈடுபாடு ரொம்பவே அதிகமா இருக்கும். இவங்களுடைய அதாவது இந்த கலை ஆர்வலர் அப்படின்ற கருப்பொருளை கொண்டு வந்து பிறந்தவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்தே எதையாவது உருவாக்கணும். அந்த உருவாக்கி பார்க்கறதுல தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நோக்கி தான் அவங்களுடைய மனம் எப்பயுமே போயிட்டே இருக்கும். சோ இது வந்து 2வது, which is aesthetic pursuits, கலை ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3வது ஆய்வாளர், அனாலிசர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாத்தையும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. அது நுனிப்புல் மேய்ற மாதிரி எல்லாம் இல்லைங்க. எதுவா இருந்தாலும் அதோடைய ஆணிவேர் வரைக்கும் போயிட்டு அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒவ்வொரு மைன்யூட் டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரியணும். ஒரு மேலோட்டமா பாக்குற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. அது ஏன் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏன் இப்படி நடக்குது, எப்படி நடக்குது, இது மாதிரி ரொம்ப டீப்பா அவங்க போயிடுவாங்க. சோ இவங்களுடைய இந்த கேரக்டர் வந்து எந்த மாதிரியான தொழில் துறைகள்ல நீங்க பார்க்கலாம்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள்ல தான் இது ரொம்பவே அதிகமா காணப்படுறதுனால இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் அந்த துறையில தான் அதிகமா இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இவங்களுக்கு பிசிக்கல் எவிடன்ஸ் வேணும். பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லைன்னா அதை நம்பவே தயாரா இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மையெல்லாம் இவங்க நம்பவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே கண்ணுக்கு தெரியணும், இல்லாட்டி அந்த அந்த ஐம்புலன்களால உணரணும். இந்த ஐம்புலன்களால உணர முடியலன்னா அது வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். சோ இப்ப நம்ம பார்த்தது அனலைசர். 4வதா நம்ம பார்க்க போறது பேனர் கேரியர், அதாவது கொடி ஏந்துபவர். சோ இவங்க வந்து ஒரு கொள்கை போராட்டங்களை முன்ன நின்று நடத்துறவங்களா இருப்பாங்க. இவங்க அநீதிக்கு எதிரா மறியல் செய்வாங்க, ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, ஒரு பொது நோக்கத்துக்காக ஆதரவும் திரட்டுவாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன சவால்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பலதரப்பட்டமான ஒரு போராட்டங்கள்ல அவங்க கவனத்தை சிதறதுனால ஆஹ்
அவங்க வந்து எல்லாத்தையுமே சிறப்பா செய்ய முடியாம போயிடும். சோ, அதனால அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு கொள்கைய மட்டும் சூஸ் பண்ணி, அத கடைசி வரைக்கும் நிந்து முன்னெடுத்து செல்றது, ஒரு சொசைட்டில ஒரு மிக பெரும் தாக்கத்தை இவங்களால ஏற்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ, நம்ம இப்ப பார்த்தது கொடி ஏந்துபவர், விச் இஸ் பேனர் கேரியர். சோ 5வதா நம்ம பார்க்க போறது அடித்தளம் அமைப்பவர், பில்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து சமூகத்துடைய அச்சாணியா விளங்குறாங்க. அச்சாணின்னா என்னங்க? வண்டியில அச்சாணி இல்லன்னா, அந்த மாட்டு வண்டியில அச்சாணி இல்லன்னா, அந்த அந்த வண்டி ஒழுங்கா போகாது. சரிஞ்சு விழுந்துரும் இல்லைங்களா? அதே மாரிதான். இவங்க இவங்க இல்லன்னா இந்த சமூகமும் ஒரு ஒரு பேலன்ஸ்டா இருக்காது. இவங்க தான் அந்த ஃபவுண்டேஷன் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் குடும்பத்திலயும், நிறுவனத்திலயும் இருப்பாங்க. ஆனா, யாராலயும் பாராட்டவே படாத ஒரு ஹீரோயினா, அதாவது கதாநாயகன், கதாநாயகியா தான் இவங்க இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, சொசைட்டில ரொம்ப பெரும் பேர் பெற்றவங்க, பெரிய லெவல்ல ரீச் பண்ணவங்களுடைய பெற்றோர்கள நம்ம சொல்லலாம். அவங்க அந்த வெற்றி பெறுவதற்காக, அதுக்கு தேவையான எல்லா அடிப்படையான அடித்தளத்தை இவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு அதாவது அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பாராட்டுகள், அவங்களுக்கு கிடைச்ச அந்த பாராட்டுகள் அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்காது. ரொம்பவே கம்மியா தான் கிடைக்கும். சோ, இவங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கு இந்த பூலோகத்துல வந்து, இந்த பூமியில வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கலனாலும், ஆன்மீக ரீதியா அவங்க ரொம்ப பெரிய நிலைக்கு உயர்ந்தவங்க. இன்ஃபாக்ட் அவங்க பிள்ளைகள விட மிகவும் உயர்ந்தவங்க அப்படின்னு சில்வியா பிரவுன் சொல்றாங்க. சோ 6வது பார்த்தீங்கன்னா, வினை ஊக்கிகள், மாற்றத்தை உருவாக்குபவர். அதாவது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க எப்படின்னா, புதிய புதிய தொடர்புகள உருவாக்குவாங்க. நெட்வொர்க்கிங்ல ரொம்ப பெரிய ஆட்களா இருப்பாங்க. புதுசான மாற்றங்களை இந்த சமூகத்துக்கு எடுத்துட்டு வரவங்களும் இவங்க தான். மற்றும் காரியங்களை சாதிச்சு அத ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கிறவங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம படிச்ச காலத்துல, அதாவது ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ நம்ம ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ சொல்வோம். ஸ்டார் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க? படிப்புலயும் சூப்பரா இருப்பாங்க. விளையாட்டுலயும் சூப்பரா இருப்பாங்க. ஏதாவது ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள், டான்ஸ் அப்படின்னாலும் சூப்பரா இருப்பாங்க. எப்பயுமே எல்லாத்துலயுமே சூப்பரா இருப்பாங்க அவங்க. அவங்க இருந்தாவே ஒரு எனர்ஜி லெவலே வேற லெவல்ல போயிடும். சோ இவங்க வந்து கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்லைங்க. ஈவன் ஃபங்ஷன்ஸ்ல கூட நம்ம வீட்டு ஃபங்ஷன்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, இவங்கள கட்டாயமா நம்ம இன்வைட் பண்ணிடுவோம். ஏன்னா, இவங்க இல்லன்னா அந்த ஃபங்ஷனே ஒரு உற்சாகமாவே இருக்காது. ஏன்னா, அவங்க வந்தா தான் அந்த உற்சாகம் மத்தவங்களுக்கெல்லாம் பரவும். அப்ப இன்னும் ஃபங்ஷன் நல்லா இருக்கும். அவங்க நல்ல விஷயங்களையும் அவங்க நல்லா பேசுவாங்க. சோ, இவங்க தான் அந்த வினை ஊக்கிகள். அதாவது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இயற்கையாகவே ரொம்ப எல்லையற்ற ஆற்றல் இருக்கும். ஆனா, அந்த ஆற்றல அப்படியே அவங்க சரியான சூழல்ல அவங்க வெளிப்படுத்தலன்னா, அவங்க ரொம்ப சோகமாகவும், ரொம்ப செயலற்றவர்களாகவும் மாறிடுவாங்க. ஆ நம்ம காலகட்டத்துல ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லணும்னு நெனச்சா, எனக்கு இந்தியா சைடுல நான் சொல்றேன். நம்ம இந்திய விடுதலை போராட்ட காலத்துல பாரதியார் வந்து ஒரு பெரிய கேட்டலிஸ்ட். அவரு தன்னுடைய பாடல்கள் மூலியமா மக்கள் கிட்ட நிறைய விடுதலை உணர்வை தூண்டினாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த கேட்டலிஸ்ட்ன்னு நம்ம சொல்லலாம். அவர் ஒரு வினையூக்கி அப்படின்னு சொல்லலாம். அவரு மாற்றத்தை விதைச்சாரு. மக்கள் வந்து அத நோக்கி செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ, இப்ப நம்ம பார்த்தது வினை ஊக்கிகள், அதாவது கேட்டலிஸ்ட். சோ 7வதா நம்ம பார்க்க போற அ லைஃப் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஃபைட்டர், அதாவது காரண போராட்டக்காரர். இவங்க சமூக பிரச்சனைகள தங்களுடைய லட்சியங்களா ஏத்துக்கிட்டு, அதுக்காக பயங்கரமா லட்சிய போராளிகளா போராடிட்டு இருப்பாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவே இவங்க குரல் குடுப்பாங்க. இவங்க பிரச்சனைகளுக்காக இல்லைங்க. மத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்காக. ஆனா, இவங்க எப்பயுமே இவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிராபேக் பார்த்தீங்கன்னா, டிராபேக்ன்ட்டு இல்ல, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப இம்பல்சிவ் நேச்சர். அதாவது ஒரு
துடிப்பு, ஒரு ஒரு விதமான துடிதுடிப்போட இருப்பாங்க. ஒரு நிதானமா இருக்க மாட்டாங்க. வேகமா செயல்படுற குணம் இவங்க கிட்ட இருக்கும். அத அவங்க ஆ அது மாதிரி அவங்க செயல்படும்போது என்ன ஆகும்னா, மத்தவங்களையும் அவங்க ஆபத்துல சிக்கி விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு மது போராட்டம் அப்படி அந்த மது கடைகள்லாம் மூடணும் சொல்லி போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்க ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்பிளோட போயிட்டு போராட்டம் பண்றாங்க. சோ போலீஸ் சொல்வாங்க அமைதியா கலைஞ்சு போயிடுங்கன்ட்டு. அவங்க ரொம்ப காஷன் பண்ணுவாங்க. அமைதியா கலைஞ்சு போயிடுங்க. உங்க பின்னாடி நெறைய குடும்பத்தவங்கலாம் இருக்கிறாங்க. போராட்டத்துக்கு வந்திருக்கவங்களலாம் பார்த்தா ரொம்ப ஏழைகளா இருக்காங்க. நான் எல்லாரையும் தூக்கி அ சிறையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இங்க அவரு வந்து தன்னுடைய லட்சியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நாங்கலாம் போக மாட்டோம் அப்படின்ட்டு பயங்கரமா போலீஸையே எதிர்த்து பேசி, அப்புறமா லட்டி சார்ஜ் எல்லாம் போலீஸ் கிட்ட வாங்கி, கூட வந்தவங்களையும் தூக்கிட்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்க. சோ, இதுதான். அவங்களோட நம்ம கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் நம்ம இருக்கணும். ஆனா நல்லவங்க தான். ஆனா இந்த லட்சிய போராளிகள் சாரி காரண போராட்டக்காரர்கள் வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஆம். அவங்க இந்த போராட்டத்த பண்றது, அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக பண்றாங்களா? இல்ல இத பண்றதுனால எனக்கு ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பண்றாங்களா? அப்படின்ட்டு சில்வியா ப்ரவுன் தனக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப மரம் வெட்டுறோம். மரத்த வெட்டுறதுக்காக எதிர்த்து குரல் கொடுப்பவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மர அதுக்காக காரண போராட்டம் பண்றாருன்னா, அந்த மரத்தின் மேல இருக்கிற அன்பினால அவரு போராட்டம் பண்றாரா? இல்ல இதனால எனக்கு பொதுமக்கள் மத்தியில எனக்கு ஒரு ரெகக்னிஷனும், பாராட்டும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பண்றாரா? அப்படின்றத ஒரு கிளாரிஃபை பண்ணிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தது காரண போராட்டக்காரர், காஸ் ஃபைட்டர். சோ 8ஆ நம்ம பார்க்க போறது கண்ட்ரோலர், கட்டுப்படுத்துபவர். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மொத்த நிகழ்ச்சியும் அவங்க தான் முன்ன நின்று நடத்தணும். யாரையும் விட மாட்டாங்க. எவ்ரி சிங்கிள் பிளான். ஒரு ஒரு புரோகிராம் நடத்துறாங்கன்னா, ஏ டூ ஸி இவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடத்துவாங்க. மத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட குடுக்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்களுடைய தலையீடும், ஆணையும் ரொம்ப தூக்கலா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு ஹிட்லர கூட நம்ம சொல்லலாம். ஏன் ஹிட்லர் லெவல்ல போறோங்க? சில பேர் வீட்லலாம் நம்ம பார்ப்போம். சில தந்தையர்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து, "நீ இப்படிதான் துணி உடுத்தணும். இந்த கலர்ல தான் துணிய போடணும். இந்த இந்த இடத்துக்கு இப்படிதான் நீ பேசணும். என்ன பேசணும்? என்ன வார்த்தை உபயோகப்படுத்தணும்?" அவ்ளோ நுணுக்கமா ஒவ்வொரு விஷயங்களையுமே இவங்க வந்து அ டிக்டேட் பண்ணுவாங்க. சோ டிக்டேட்டர்ன்னு கூட சொல்லலாம். சோ இவங்க ஒரு பெரிய கட்டுப்படுத்துபவரா இருப்பாங்க. சோ இவங்க அடுத்த நிலைக்கு போகணும்னா, ஏன்னா இது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இல்ல. சோ தன் அவங்க தங்கள மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அவங்க பண்ண வேண்டிய 2 விஷயம், சுய கட்டுப்பாடும், நிதானமும் இவங்க கட்டாயமா கத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தது கண்ட்ரோலர், கட்டுப்படுத்துபவர். 9த் உணர்ச்சி வசப்படுதல், எமோஷனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கருப்பொருள கொண்டு வந்திருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் இருக்கும். அதாவது மகிழ்ச்சினா பயங்கரமா இவங்கள மாதிரி மகிழ்ச்சி அடையறவங்களும் இருக்க முடியாது. சோகம்னா இவங்கள மாரி சோகமா இருக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. லைக் எதுவுமே ஒரு நடுநிலையில இருக்காது. ஆம். எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி லெவல்ல தான் இருக்கும். ஆனா இவங்களால சின்ன சின்ன உணர்ச்சிகள கூட ஈஸியா புரிஞ்சுக்கிற திறன் இவங்க கிட்ட இருக்குங்க. சோ இது யாருகிட்ட இந்த எமோஷனாலிட்டி அந்த உணர்ச்சி வசப்படுதல் இருக்கும்னா, பெரும்பாலும் கவிஞர்களுக்கிட்டயும், கலைஞர்களுக்கிட்டயும் இது வந்து இயற்கையாகவே இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டாவே இருக்கும். ஏன்னா, இந்த கிஃப்ட் இருக்கிறதுனால தான் அவங்களால இந்த கிரியேட்டிவான பல விஷயங்கள செய்ய முடியுது. சோ இது நல்ல விஷயமா இருந்தாலும், அவங்க சில டைம்ல அவங்களுடைய உணர்ச்சிய சமநிலைப்படுத்தவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆ சில சமயத்துல அவங்களோட எமோஷன்ஸ் பின்னாடி ரொம்பவே ஓடி போயிடாம, அந்த எமோஷன்ஸ வந்து இன்டலெக்சுவலா செல்ஃப் கண்ட்ரோலோட கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அப்டின்னா என்னங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எமோஷனல் ஆவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த எமோஷன்ஸ் என்னலாம் செய்ய வைக்குதோ, உடனே அத எல்லாத்தையுமே செய்யாம,
கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படணும். ஏன்னா இந்த திறன் அவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கும் எமோஷனலா இருக்கும்போது. சோ அத அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். சோ 10th பாத்தீங்கன்னா 10வதா நம்ம பார்க்க போற விஷயம் எக்ஸ்பீரியன்சர், அதாவது அனுபவிப்பவர். இவங்க தங்களை எல்லா விஷயத்திலுமே ஈடுபடுத்திப்பாங்க. பல முயற்சிகளை தங்களை ஈடுபடுத்தி அதுல வெற்றியும் பெறுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் அழகா சில்வியா பிரவுன் இதுல என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தையா இருக்கும்போது அப்படியே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஒரு மென்மையான பூ போன்ற ஒரு குழந்தையா இருப்பாங்களாம். ஆனா வளர்ந்த பிறகு ஒரு கம்பெனி சிஇஓவா மாறுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாத்துலயுமே அதீத வளர்ச்சி. பயங்கர பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. ஓகேங்களா? சோ ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது நல்லா சூப்பரா படிப்பாங்க. வங்கி அதிகாரியா மாறும்போது, சிஇஓவா மாறும்போது பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க அதையும். அப்புறமா அவங்களே ஒரு படக உருவாக்கி, அந்த படகுல சோலோ ட்ரிப்பும் இவங்க செய்வாங்களாம். சோ இவங்க வந்து தன் வாழ்க்கையில எதெல்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, எல்லாத்தையும் அனுபவிச்சு, அது மூலியமா தேர்ச்சியும் பெறுவாங்களாம். சோ இவங்க எல்லாத்தையுமே தன் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, இவங்களுடைய ஆரோக்கியத்த கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் நல்லது அப்படின்ட்டு சில்வியா பிரவுன் சொல்றாங்க. ஏன்னா அவங்க நேச்சுரலாவே அத மறந்துருவாங்க போல இருக்கு. சோ அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்சர் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம ஒரு 10 கருப்பொருளோட, அதாவது ஒரு ஆன்ம கருப்பொருளோட நிறுத்திக்கலாங்க. தேங்க்யூ.